இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள பெரும்பாலான சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் உள்ள செய்தியாளர் காமராஜிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். காமராஜ், விக்கிரவாண்டியில எவ்வளவு கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கு, என்ன விவரம்? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 28 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணமானது உயர்வுக்கு வந்திருக்கிறது. அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒரு சில சுங்கச்சாவடிகளில் மட்டும் கட்டண உயர்வு உயர்த்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் 1ஆம் தேதியான இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதாவது கார்கள் ஒரு முறை பயணிக்க 105 ரூபாய், அதில் மாற்றமில்லை. இருமுறை பயணிக்க 155 160 ரூபாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இலகுரக வாகனங்கள் 185 ரூபாயில் 180 ரூபாய் இருந்தது 185 மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று 270 ரூபாய் இருந்தது 275 மாற்றிருக்கிறது. பஸ் மற்றும் ட்ரக்குகள் பார்த்தீங்கன்னா 370 ரூபாய் 370 ரூபாய் என்றும் 2 முறை பயணிக்க 555 ரூபாய் மாற்றப்பட்டிருக்கு. அது மாதிரி பல அச்சு வாகனங்கள் பயணிப்பதற்கு 595 ரூபாயும் 890 ரூபாயும் மாற்றப்பட்டிருக்கு. இதே போன்று மாதாந்திர கட்டணத்தில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 5 ரூபாய் முதல் 395 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த கட்டண உயர்வு கனரக வாகன ஓட்டிகளிடையே ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தி சொல்லலாம். நம்மளுடைய கனரக வாகன ஓட்டி இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க, எந்த பகுதியிலிருந்து வரீங்க? இந்த வாகன கட்டண உயர்வு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு? நான் விக்கிரவாண்டி தாங்க. இப்போ கனரக வாகனம் கட்டண உயர்வுனால சாமானிய அடித்தட்ட மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுங்க. இப்போ நீங்கள் டோல்கேட் ரேட்டு ஏற்றினீங்கன்னா அடிப்படை பொருட்கள் எல்லாமே லாரி அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் போகும். அப்படி பார்த்தோம்னா ஒரு பொருள் விலையும் உயரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இதில் உடனடியாக அரசு தலையிட்டு இந்த கட்டண உயர்வை குறைக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலகு ரக வாகனம் கார் வச்சுக்கிறவங்களுக்கும் இது ஒரு பாதிப்பு தான். ஒரு சாமானிய நடுத்தர மக்கள் இன்னைக்கு லோன் போட்டு தான் ஒரு கார் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையும் விண்ணத்தோட அளவு இருக்குது. இந்த கட்டண உயர்வு அந்த மக்களை ரொம்ப பாதிக்குங்க. இன்னைக்கு இந்த டோல்கேட்டுங்கெல்லாம் இல்லாமல் ஏன் கொண்டு வர முடியாது? அரசு நினைச்சா எது ஒன்றா பண்ணலாம். இப்போ இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? அப்போ இவங்க எல்லாம் மக்களை தான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது எல்லாம் சாமானிய மக்களோட கட்டணம் தான். இது எல்லாம் அரசுக்கு போகுதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் தனியார் தான் நடத்துறாங்க. ஏன் இந்த டோல்கேட் கவர்மெண்ட் தான் நடத்தினா என்ன? எல்லாமே கவர்மெண்ட் நடத்துறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த டோல்கேட்டையும் கவர்மெண்ட் நடத்துங்க. அப்ப 4 பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும். ஒரு தனியார் முதலாளி தான் இன்னைக்கு பணக்காரர் ஆகுறாங்க. இது அரசு தலையிடணும். இதுல ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் நேரடியா தலையிட்டு இதை விசாரணை நடத்தி டோல்கேட்டுகளை எண்ணிக்கையை குறைக்கணும். இந்த டோல்கேட்டோட கட்டண உயர்வை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறோங்க. அதாவது விக்கிரவாண்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கட்டணம் வசூலிக்கக்கூடிய ஒரு சுங்க கட்டண சாவடியாக தான் இருந்துட்டு இருக்குது. இந்த சுங்க கட்டணம் உயர்த்துவது பாதிப்பு ஏற்படுத்தியிருப்பான்னு தெரிவிச்சிருக்காங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி காமராஜ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.